இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிட்டீங்க ஹரி சார். அதான் உண்மை. என்ன ஆக்ஷனில் மட்டும் கொஞ்சம் வண்டி டர்புருன்னு அங்கங்கே போவோம். அதை வந்து கிண்டல் பண்ணி எழுதிடாதீங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? 10-20 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை துரத்துறாங்கன்னா 4 சும்மா பின்னாடி பறந்து ஆக வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறது? அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. இது பேசாமல் ஹரி சார் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு கூட நம்ம மிலிட்ரியிலேயே போய் சேர்ந்துடலாம். குற்றாலத்தில் டிஸ்கஷனில் 20 நாள் இருந்தேன்னா அது ஒரு 18 பிரச்சனையை பார்ப்பேன் நான். பார்டர் கடைக்கு சாப்பிட போகிறாலும் அங்கே கருமுறுன்னு 2 டீம் நின்றுட்டு இருக்கோம். ஐயோ பாதியில் சாப்பிட்டு ஓடியாது. இப்படி நம்ம பார்க்குறது நம்ம நானும் விஷாலை வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்கோம். சிபிகிட்ட சொல்லிடாதீங்க விஷால், அந்த நம்பிக்கையில் தான் சில விஷயமெல்லாம் அவங்க ஓட்டு போட்டு. இங்கே எதுக்கிட்ட நடிக்க வந்தீங்களா, இங்கே வந்து விளையாண்டுருக்க விடுறீங்களா? எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல இந்த அருவா தகராறு பிரச்சனை தான் தெரியுது. நீங்களாம் ஜாலியாக சிட்டியில் நல்லா சாப்பிட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? டைரக்டர்கள் மத்தியில் ஹரி இஸ் அண்ட் எம்ஜிஆர். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் மட்டும் இல்லை, என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக எல்லா படத்துலையும் எனக்கு நல்ல கேரக்டர், அந்த நல்ல கேரக்டரை பற்றி நல்ல விமர்சனம் எழுதி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துறது பத்திரிகை நண்பர்கள். என்ன காரணம், ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது ஒரு நடிகனுக்கு. நான் நடிக்க வந்து 36 வருஷம் ஆகுது. ஒரு முதல் 6 வருஷம் எஸ் பாஸுங்கிற வசனம் தவிர வேறு வசனமே பேசல. சலன் சாருக்கு நல்லா தெரியும், சிரிக்காரு. அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் போட்டின்னு மரியாதையாக சொல்ல பொறாமை, பொறாமை. இந்த ஆபாசத்துக்கும் கவர்ச்சிக்கு இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. நான் கதைக்கு தேவைப்பட்டால் கவர்ச்சியாக நடிப்பேன், ஆனால் ஆபாசமாக நடிக்க மாட்டேன். அதுதான் இந்த பொறாமை. அது மாதிரி பொறாமை தான். அந்த பொறாமை மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு சிரமமான விஷயம் எதுவுமே இல்லை. அதுலேயே ஓடியாச்சு ஒரு 125 படம் ஹீரோவா. அதுக்கப்புறம் கேரக்டர் ரோலுக்கு நடிக்க வந்ததுக்கப்புறம் இந்த பாராட்டுக்கள் தான் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. தலைவா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ராஜா ராணி, இப்போ சிகரம் தொடு, இப்போ பூஜை, இப்படி எனக்கு வித்தியாசமான கேரக்டர்கள் கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு என்னுடைய ஆரம்பகால இயக்குநர்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பூஜை படத்தில் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்கு ஹரி சாருக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்கிறேனோ அதே அளவு நன்றி வால்டர் வெற்றிவேல் படத்தில் எனக்கு அப்படி ஒரு டஃப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கொடுத்த வாசு சாருக்கு நன்றி சொல்லணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து அப்படி ஒரு லொல்லான, ஒரு கிண்டலான, கேலியான ஒரு ஃபாதர் கேரக்டர், ஒரு அப்பா கேரக்டர் கிடைச்சதுக்கு டைரக்டர் பொன்ராமுக்கு எந்த அளவு நன்றி சொல்லணும், அதே அளவு நன்றியை நான் அமைதிப்படை படத்தை டைரக்ட் பண்ண என் நண்பன் மணிவண்ணனுக்கு நான் சொல்லி ஆகணும். ராஜா ராணிலையும் சிகரம் தொடலையும் வந்து ஒரு சோபர் ஃபாதர், ஒரு அப்பானா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அட்லிக்கும் சிகரம் தொடு இயக்குனர் கௌரவுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும், அதே அளவுக்கு பூவழி வாசல்ல பொம்மைக்குட்டி அம்மா இயக்கிய ஃபாசிலுக்கு நான் நன்றி சொல்லணும். நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேரம் போய் இது மாதிரி கேரக்டர் எடுத்தால் நான் பாரதி ராஜா சாருக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றிகளை இந்த மேடையில் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து நம்ம அம்மா கிரியேஷன் சிவா சார் சொன்ன மாதிரி இது ஒரு மிலிட்ரி கேம்ப் தான். இது பேசாமல் ஹரி சார் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு கூட நம்ம மிலிட்ரியிலேயே போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் பார்டரில் துப்பாக்கி தூக்கி நின்றுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஹரி சார் படத்தில் அந்த டைரக்ஷன் நடிக்கையில் வந்து எனக்கு இப்படி ஒர்க் பண்ணத்தான் பிடிக்கும். அதாவது ஒரு இயக்குனர் அவர் எந்த ஃபீல்டில் இருக்கிறாரோ அங்கே தான் ட்ரெண்ட் செட்டராக இருப்பார். இப்போ ஹரி சார் வந்து தமிழ் படம் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹரி சார் வந்து தமிழ் படத்துக்கு ஒரு மசாலா படம், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கமர்ஷியல் படம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்க முடியும். ஆனால் இப்போ நான் சமீப காலமாக ஹிந்தி படம் சென்னை எக்ஸ்பிரஸ் நடிச்சுக்கிறேன், தெலுங்கு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ மலையாள படத்தில் நடிக்கிறேன். ஹரி சார் வந்து இது சும்மா அவரை புகழ்றக்கா சொல்கிறேன், இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிட்டீங்க ஹரி சார். அதான் உண்மை. இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் லவ் பாடல்கள், ஒரு மென்மையான கதைகள் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு சல்மான் கான் மாதிரி ஹீரோனுடைய வளர்ச்சிக்கு ஹரிசாருடைய ட்ரெண்ட் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து மறைமுகமாக அப்படி போகும். அது என்றைக்குமே அப்படித்தான். ஒரு இடத்துல ஆரம்பிச்ச ட்ரெண்ட் இன்னொரு இடத்துல வந்து அதனுடைய அந்த ஓவர்ஃப்ளோ அப்படி நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு மிக மிக ஒரு தவிர்க்க முடியாத, அவர் வேற லாங்குவேஜ் டைரக்ட் பண்ணல, ஆனால் வேற லாங்குவேஜுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் ஹரி. அது வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி தம்பி விஷால், நான் உண்மையிலே அவன் இவன் படம் பார்த்து அவர் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்குன்னு நினச்சேன். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. ஒரு நடிகனா வந்து அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். அப்புறம் ஒரு நடிகனா ஒரு ஃபைட்டை பார்க்கல
இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் படலைங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படின்னா, சில ஃபைட்டு தியேட்டரில் இப்போ விஷுவலாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபைட் பண்ணியிருப்போம். விஷால் புரிஞ்சுக்குவார், மற்ற நடிகர்கள் புரிஞ்சுக்குவார். ஆனால் சில படம் இருக்குத பெண்ட் எடுத்துருவாங்க. இப்போ இந்த அவன் இவனில் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னா, அந்த கண்ணை அப்படி மெயின்டைன் பண்ணுறது, மரத்து மேலே ஏறி நம்ம ஜிஎம் குமாரை காப்பாற்றுறதுல கிழிஞ்சு கிருஷ்ணகிரி ஆகிருப்பார். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்குன்னா, அது நம்ம இந்த நேஷ்னல் அவார்டை பற்றி வருத்தப்படவே கூடாது. அது எப்பாச்சும் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டி சந்தோஷம், அவ்வளோதான். கிடைச்சா கமல் சாருக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கல. கிடைக்கலன்னா நடிகர் தளத்துக்கே கொடுக்கல, நமக்கெல்லாம் எப்படியா கிடைக்கும்? உலகத்தின் ஒப்பற்ற நடிகர், அதை தாண்டி ஒரு நடிப்பு வந்து நடிக்க முடியாது. அவருக்கே கிடைக்கிற நம்மளுக்கு அப்படித்தான் நம்ம எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கணும். இந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்ருதி, என்னுடைய ஒரு அற்புதமான நடிகர், என்னுடைய இனிய நண்பர் கமல் சாருடைய பொண்ணு. அவங்கள பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நானும் விஷாலை வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்கோம். சிபிகிட்ட சொல்லிடாதீங்க விஷால், அந்த நம்பிக்கையில் தான் சில விஷயமெல்லாம் அவங்க போட்டு பேசு. நீங்கள் ஏதோ ஃப்ரெண்டு ஏதோ இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு அடிச்சிடாதீங்க. ஆனால் ஹரிசார் அப்படின்னா நாங்கள் ஏதோ ஜோக் அடிச்சுட்டு இப்போ சிரிப்போம் இல்லையா, கலந்துக்க மாட்டார். வேணே கரெக்ட் சார். அப்படியே இப்போ எப்படின்னா, டே இங்கே எதுக்கிட நடிக்க வந்தீங்களா, இங்கே வந்து விளையாண்டுருக்க விடுறீங்களா, அப்புறம் இன்னொரு ஏதோ ஜோக்குன்னு ஆமாம், அப்புறம் இந்த லென்ஸ் போட்டு இதே தான். இப்படித்தான் ஒரு ஆள். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான டீம். எனக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஒரு புதிய பரிமாணம். ஒரு டைரக்டர் வந்து நான் அநேகமாக இப்போ தமிழ்நாட்டில் அதிக போலீஸ் ட்ரெஸ் போட்டு நானாக தான் இருப்பேன். அவ்வளோ படம் போலீஸாக. இப்போ சிகரம் தொடும் கூட போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சிகரம் தொடு சத்யராஜுக்கு பூஜை சத்யராஜுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அதுதான் அப்படி. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறேன். அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி என்னை வந்து எல்லாம் அங்கே ஒப்படைச்சிருவேன். என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி சத்யராஜ் அங்கே ஒப்படைச்சிட வேண்டியது, அவங்க பார்த்துக்குவாங்க. சினிமா கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் ஆளாளுக்கு இப்போ என்னை வந்து அப்படியே செல்ல பிள்ளைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதிரி வளர்த்துறாரு, அடுத்தது எஸ்ஜே சூர்யா இசைன்னு படத்தில் அவர் வேறு மாதிரி ஒரு பிள்ளை வளர்த்தி வச்சுருக்காரு. அதனால் வந்து ரொம்ப சிறகடிச்சு பறந்துட்டுருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில், சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையில் சில மனக்குறைகள் இருக்கும். மூட நம்பிக்கையில் இந்த நாடு இப்படி உழந்துட்டுருக்கிறார், அதெல்லாம் வேண்டாம். இங்கே நம்ம இந்த விஷயத்தை பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதில் வந்து சத்யராஜ் சாருக்கு எங்கள் டீம் மேலே இவ்வளோ ரெஸ்பெக்டு, இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க கூட வந்து நடிகன்லேருந்து நான்லாம் ரொம்ப நாளாகவே ரசிகன். அவர் வந்து என் படத்தில் ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டேன் அந்த படத்தில், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு பழைய கெட்டப் அந்த முடியில்லாத ஒரு கெட்டப்பில் பண்ணி கொடுத்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கே ரொம்ப முக்கியமான கேரக்டர். கடைசி வரைக்கும் வந்து இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாத மாதிரி ஒரு த்ரில்லாக போயிட்டுருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் பண்ணலன்னா அது யாரும் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் என்னோடய டீம் எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோரும் பற்றி தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. எல்லோரும் என்னுடைய ரெகுலராக என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருக்காங்க. இது எங்களுடைய டீம் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கில் வந்த ஒரு படம். நிச்சயமாக வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், நம்பிக்கையோடு பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோதான் வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணாலும் எங்களுடைய என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களோட உழைப்பை பாராட்டிடுவீங்க, எங்கள் டீம்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாராட்டிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசராக வந்து விஷால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. விஷால் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த படம் வந்து பண்ணவே முடியாது யாரும். ஏன்னா நிறையா செலவு பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து பெருசாக ஓப்பன் பண்ணிட்டோம், நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம். அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து எந்த வித கேள்வியும் கேட்காம, அதே சமயத்தில் வந்து என்ன செலவாகுதுன்றதில் கண்ணும் கருத்துமா. எனக்கு நான் விஷாலை வந்து பார்த்தேன், கேரவனில் உட்காந்துட்டு ஷூட்டிங்க்கு அப்புறம் உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு, உண்மையிலே எல்லா ப்ரொடியூசரும், நான் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனாலும் எல்லா ப்ரொடியூசருக்குமே அந்த பொறுப்பு வேணும். ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல வந்து அவ்வளோ சீரியஸாக பார்த்ததில்ல. எவ்ரிடே கணக்கை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த வயசில் உட்காந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்காருன்னு சொல்லி. உண்மையிலே அதுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு. அதனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் சொன்ன டைமுக்கு படத்தை கொடுத்துடணும் அப்படின்றதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிலீஸ் டேட்டை சொல்லிவிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுன்றதுக்காக ரொம்ப ப்ரெஷரும் பண்ணல. அதே சமயத்தில் நம்ம கரெக்டாக வந்துடணுன்ற ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த என்கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு, ஒரு முறையாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல உண்மையிலே எடுத்துக்காட்டு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயத்தில் சாங்ஸில் வந்து ரொம்ப ஸ்டைலாகவும் ஒரு ஃபாரின் சாங் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்டைலாக டான்ஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஹீரோவாக எல்லா ஐட்டமும் பண்ணுறதுக்குரிய வகையில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே யதார்த்தமாக
யாரையும் மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் படம் பார்க்குறவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். என்ன ஆக்ஷனில் மட்டும் கொஞ்சம் வண்டி டர்புருன்னு அங்கங்கே போவோம், அதை வந்து கிண்டல் பண்ணி எழுதிடாதீங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? 10-20 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை துரத்துறாங்கன்னா 4 சும்மா பின்னாடி பறந்து தான் வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறது? அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றா சூவாவே அருவா அருவா கொஞ்சம் கம்மி தான் அந்த படத்தில். சண்டைலாம் இருக்க தவிர அருவா கம்மி தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஊரில் நீங்கள் போய் பார்த்து நான் சுற்றுறதெல்லாம் சவுத்தில் தாங்க சுற்றிட்டு இருக்கேன். எடிட்டிங் கூட அந்த பக்கம் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல இந்த அருவா தகராறு பிரச்சனை தான் தெரியுது. நீங்கள்லாம் ஜாலியாக சிட்டியில் நல்லா சாப்பிட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது? குற்றாலத்தில் டிஸ்கஷன் 20 நாள் இருந்தேன்னா அது ஒரு 18 பிரச்சனையை பார்ப்பேன் நான். பார்டர் கடைக்கு சாப்பிட போனாலும் அங்கே கருமுறுன்னு 2 டீம் நின்றுட்டு இருக்கோம். ஐயோ பாதியில் சாப்பிட்டு ஓடியாது. ஸோ இப்படி நம்ம பார்க்குறது நம்ம அதை வந்து ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அது கரெக்டுன்னு சொல்லியோ அதுக்கு வந்து ஆதரவாகவும் நான் படம் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் காட்டிட்டு வேணான்னு சொல்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அந்த வகையில் நான் ரொம்ப குறைய சொல்லிக்க விரும்பலை. அண்டு